அனைவருக்கும் வணக்கம். திடீர்னு தன்னிச்சையா போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாரு நம்ம ஹீரோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். நேற்று திடீர்னு பத்திரிகையாளர்களை சந்திச்சவரு, அடுத்த 5 நாளைக்கு நாங்களே போர் நிறுத்தத்தை அறிவிச்சிடறோம்பா அப்படின்னு சொன்னாரு. தான் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குதுன்னு ஒரு உதாரணம் விட்டாரு. அவர் சொல்லி ஒரு சில மணி நேரங்கள் கூட இருக்காது, அங்க இருந்து ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவர் விடுறாரு உடான்ஸு அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்குது. என்னதாயா நடக்குது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தியாக ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி வந்திருக்குது. அமெரிக்காவுக்குள்ள புகுந்து பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அமெரிக்காவுடைய ஒரு கச்சா எண்ணெய் கிடங்கு மற்றும் ரிஃபைனரியில் ஒரு பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்குது. அதற்கு பின்னணியில் யார் இருக்கிறா, என்ன இருக்குது, இந்த 2 முக்கியமான செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து வர்றீங்க, அதற்கு நன்றி நண்பர்களே. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுப்பதற்காக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ நாம் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, அதே மாதிரி உங்கள் நண்பர்களோடு இதை ஷேர் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு பரபரப்பு. கடந்த பல நாட்களாக தொடர்ந்து தினம் 0.5% 1% இறங்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு 2.5% ஜம்ப், அப்படி ஒரு ஜம்ப் ஆகிருக்குது. என்ன ஏதுன்னு யாருக்குமே புரியல. அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஜம்ப் நடந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. என்ன சொல்றாரு, நாங்க அதாவது அமெரிக்கா தன்னிச்சையாக ஈரானின் மீது நாங்க தொடுத்து வருகிற தாக்குதலை 5 நாளைக்கு நிறுத்துறோம், 5 நாளைக்கு நாங்க சீஸ் ஃபயர் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சாரு. அவர் அறிவிச்சது கூட பெருசு இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு கதை விட்டார் பாருங்க, அதுதான் இதை விட பெரிய கதையா இருக்குது. அவர் என்ன சொன்னாரு, கடந்த 2 நாட்களாக ஈரானோடு நாங்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அந்த பேச்சுவார்த்தையில கொஞ்சம் முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்குது, அதனால நாங்க 5 நாளைக்கு போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. ட்ரம்ப்புடைய பேச்சுக்களை கவனிச்சுக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாவே அவருடைய போக்கில் ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சது. என்னத்தை தின்னா இந்த பித்தம் தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி என்னத்தை செஞ்சு இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர்றது அப்படின்னு அமெரிக்கா படாத பாடு பட்டுக்கிட்டு இருப்பது தெளிவாக தெரிஞ்சது. ஆனால் ஈரான் விடாம தாக்கிட்டு இருந்ததுனால அமெரிக்காவால் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறதான் தெளிவாக புரிஞ்சது நம்ம எல்லாத்துக்குமே. அமெரிக்கா என்ன நினைச்சது, போயிட்டு ஈரானுடைய முக்கியமான தலைவர்களை கொன்னுட்டா அப்புறம் மக்கள் புரட்சி ஏற்படும், ஈராக்கில் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஆகும், அப்புறம் நாட்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அங்கே இருக்கிற கச்சா எண்ணெயெல்லாம் திருடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மால் பிளான் போட்டிருக்கிறாரு. ஆனால் இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படிங்கிற மாதிரி ஈரானுடைய தலைமை, அது கொல்லப்பட்ட கமேனி ஆகட்டும், அவர் கீழே இருக்கிற தலைவர்களாகட்டும், இதையெல்லாம் ஏற்கனவே அவங்க முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கமேனியை கொன்று விட்டால் அடுத்த லெவல் தலைவர்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது, அவங்கள கொண்டுட்டா அடுத்த லெவல் கிட்டத்தட்ட 5-6 லெவலுக்கு கண்ட்ரோல் வச்சுருந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதை நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி அங்கங்கே பிரித்து ரீஜனலைஸ் பண்ணியும் வச்சுருந்துருக்குறாங்க. அப்போது நீங்கள் ஒரு பகுதியை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கூட பிற பகுதியில் இருக்கிற அந்த லோக்கலில் இருக்கிற இராணுவத்தினர் சுயமாக செயல்படுகிற அளவுக்கு அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்பாளுக்கு தெரியாமல் நேராக கொண்டு போய் புத்துக்குள்ளே கையை விட்டுவிட்டு குத்துது கொடையுதுன்னுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே போய் கையை விட்டுவிட்டு குத்துது கொடையுதுங்கிறதோட நிறுத்தாமல் தன்னை காப்பாத்துறதுக்கு, ஐயோ காப்பாத்துங்க யாராவது வாங்கன்னு அலர்னா அவருடைய நெருங்கிய நண்பர்கள்னு அழைக்கப்படுகிற அந்த நேட்டோ நாடுகள் இருக்குதுலையா, வெள்ளைக்கார நாடுகள், அந்த வெள்ளைக்கார நாடுகளே ஹெல்ப்புக்கு வரல. இதில் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் ட்ரம்ப்பு. என்னையா எல்லாரும் சேர்ந்து நம்மளை தனியாக விட்டுட்டீங்க அப்படிங்கிற ரேஞ்சில் மனுஷன் புலம்ப ஆரம்பித்தார். புலம்புனாரு, மிரட்டினாரு, ஹெல்ப் கேட்டார், எதை பண்ணியும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் வேற வழியே இல்லாமல் அவருடைய வழக்கமான பாணியில் எல்லாம் பஞ்சாயத்து முடிஞ்சது போன்னு நம்ம வடிவேலு தாட்டி விடுற மாதிரி தானே போர் நிறுத்தத்தை அறிவிச்சாரு ட்ரம்ப். இது வரைக்கும் அவர் சரி விட்டா போதும்டா சாமி நழுவிடலான்னு நினைச்சது புரியுது. ஆனால் அந்த போர் நிறுத்தம் அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிற ஈரானும் ஒத்துக்கணுமா இல்லையா? இந்த செய்தி ஈரானுக்கு எட்டின உடனே
ஈரானுடைய தலைவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தலை, அமெரிக்காவோட போர் தொடங்கின பிறகு நாங்கள் பேச்சுவார்த்தையே நடத்தலைப்பா, நீங்கள் ஏன் இப்படிலாம் பொய் பேசிட்டு தெரியுறீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் சீஸ்ஃபயர்னு அறிவிச்சிங்கன்னா நீங்கள் அடிக்காமல் இருந்துக்கோங்க, நாங்கள் உங்களை அடிக்க மாட்டோம்லாம் கிடையாது, நீங்கள் எங்களை இத்தனை நாள் நீங்களை எங்களை வச்சு செஞ்சதுக்கே நாங்கள் இன்னும் ஏகத்துக்கு பழி வாங்க வேண்டியது பாக்கி இருக்குது, அதனால் நாங்கள் ஆஸ் யூஷுவல் தொடருவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருச்சு. அதோடு இல்லாமல் ஈரான் இன்னொரு ஐடியாவும் பண்ணிருச்சு. என்ன பண்ணுச்சு, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக நீங்கள் கப்பல் விடாதனால நாங்கள் வெள்ளைக்கார நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு ஒரு அறிவிப்பு பண்ணுச்சுங்க, இங்கிலாண்டும் அதனுடைய கூட்டாளி நாடுகளும். உடனே ஈரான் என்ன பண்ணிருச்சு, எங்களுடைய எதிரிகளை தவிர மீதி எல்லா நாட்டு கப்பலுக்கும் அனுமதி அப்படின்னு சொல்லிருச்சு. மேலோட்டமாக பார்த்தா நல்ல விஷயமா தானே இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் ஈரான் என்ன பண்ணிட்டான், நம்ம டோல் பூத்தில் பணம் வாங்குற ரேஞ்சுக்கு ஒரு கப்பல் நீ லோடு ஏற்றிக்கிட்டு வெளியில் போகணுமா, $2 மில்லியன் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு டீலே போட்டுட்டான். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வெளியில் வர்ற ஒவ்வொரு கப்பலும் $2 மில்லியன் ஈரானுக்கு கொடுக்கணும். அந்த $2 மில்லியன் வாங்கி ஈரான் என்ன பண்ண போகுது, அந்த நாடுகளைவே தன்னுடைய எதிரி நாடுகள் சொல்லுது இல்லையா, இஸ்ரேலு, அப்புறம் அமெரிக்காவுடைய பேசஸ் எந்த நாடுகளில் இருக்குதோ அந்த நாடுகள், அப்புறம் அமெரிக்காவுடைய நண்பர்கள் அப்படின்னு அவங்கள மறுபடியும் தாக்குவதற்கு தான் இந்த மில்லியன் கணக்கான டாலர்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஈரான் ஒரு திட்டமிட்டிருக்குது. என்னடா முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியலைங்கிற நிலைமைக்கு நாயர் பிடிச்ச புலிவாழு கதையா ட்ரம்ப்பு நல்லா சிக்கிட்டாரு அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ அவர் சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ ட்ரம்ப்பு சீஸ்ஃபயரு 5 நாளைக்கு நாங்கள் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஈரானோ அதெல்லாம் ஒன்றுமில்லை, நாங்கள் தொடர்ந்து அடிப்போம்ப்பா அப்படிங்குது. இந்த குழப்பத்துக்கு இடையில இன்னொரு செய்தியும் கிளப்பி விடுறாங்க. என்னன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு இந்த அறிவிப்பை வெளியிடுறதுக்கு முன்னாடியே 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட் ஜொங்கன்னு ஏறிச்சுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவனுங்களுக்கு ஏற்கனவே இந்த செய்தி தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தெளிவாகுது. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற முக்கியமான பெரும்புள்ளிகளுக்கெல்லாம் இந்த செய்தி முதலே கொடுக்கப்பட்டு, அதனால முதல்லையே ஷேரெல்லாம் கீழே இருக்கும்போதே நம்ம ஆளுக்கு சௌரியத்துக்கு வாங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் அறிவிப்பு பண்ணியிருக்கிறாரு. மொத்தத்தில் ட்ரம்ப் தங்க நாட்டு ஷேர் மார்க்கெட்டு ஏற்றுறதுக்காக இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஈரானுடைய தலைவர்கள் சிலர் இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தையத்தக்கன்னு ஒரு பக்கம் கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பார்த்தா அமெரிக்காவுக்குள்ளேயே பூந்து ஒரு பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. நேற்றைய தினம் அமெரிக்காவில் இருக்கிற வலேரோ போர்ட் ரிஃபைனரியில மிகப்பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்குது நண்பர்களே. இந்த வலேரோ போர்ட் ரிஃபைனரிங்கிறது அமெரிக்காவிலேயே இருக்கிற மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரிஸ்ல இதுவும் ஒன்று. இந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அதுதான் ரிஃபைனரினா. அதனுடைய ஒரு நாள் கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 4,35,000 பேரல் கச்சா எண்ணெயை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரிஃபைனரி அது. அந்த ரிஃபைனரியில் திடீர்னு நேற்று பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்குது. டெக்சாஸ் பகுதியில் இந்த ரிஃபைனரி இருக்குது நண்பர்களே. இந்த வெடிப்பு நடந்த உடனேயே அந்த ரிஃபைனரி பகுதியில் பயங்கரமான தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. அந்த பகுதி முழுவதுமே கரும் புகையால் மூடப்பட்டிருக்குது. உடனடியாக எமர்ஜென்சி பேசிஸில் அந்த ரிஃபைனரியை நிறுத்தி இருக்கிறாங்க அமெரிக்க அதிகாரிகள். அதோடு இல்லாமல் டெக்சாஸில் இருக்கிற மக்களை நீங்கள் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம், இந்த புகை ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு அறிவித்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பிளாஸ்டுக்கு பின்னாடி என்ன இருந்தது, எதனால் இந்த பிளாஸ்ட் நடந்தது, ஏதாவது சதிவேலையின் காரணமாக நடந்திருக்குதா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அமெரிக்க அதிகாரிகள் வாய் திறக்க மறுத்து விட்டார்கள் அப்படிங்கிறத நாம் இங்கே குறிப்பிட வேணும். அதாவது இது டெரரிஸ்ட் ஆக்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஈரானுடைய ஆட்கள் இதை பண்ணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லையா இது ஏதோ கேஸ் லீக் ஆகி தானாக வெடிச்சிருச்சுப்பா அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அமெரிக்க அதிகாரிகளோ வாய் திறக்க மறுத்து விட்டார்கள். அப்படிங்கிறதே இது ஏதோ ஒரு சதி திட்டத்தின் காரணமாக நடந்த வெடிப்பு சம்பவம், இது ஒரு தீவிரவாத செயலாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்குது. ஈரான்ல இருந்து அமெரிக்காவுடைய கரைகள் 11,500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அவ்வளோ தூரம் தள்ளி போய் அங்க
ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு ஈரானுக்கு இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு பலரும் யோசிக்கிறாங்க. அமெரிக்காவிலேயே ஏற்கனவே அங்கே இருக்கிற சிலரை கொண்டு இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்க முடியுமா அப்படின்னும் இப்பொழுது விசாரணை நடந்து கொண்டு வருவதாக செய்திகள் எட்டுது நண்பர்களே. மொத்தத்தில் ஈரான் போரை நிறுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னா பிம்பிளிக்கு பிலாப்பிங்கிற மாதிரி எது உண்மை எது பொய்னே தெரியல. இன்னும் தாக்குதல் நடக்குதான்னு இனிமேல் நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு தெரிய போகுது. அதே மாதிரி அமெரிக்காவில் நடந்தது தீவிரவாத தாக்குதலா அப்படின்னா அப்படியே பெப்பன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி, அது என்ன கேள்வின்னே தெரியலையே. நம்ம ஒரு டிவி பேட்டியில் சிலர் சொன்னாங்க இல்லையா, நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை தான் அமெரிக்க அதிகாரிகள் கொடுத்துருக்குறாங்க. மொத்தத்தில் இப்பொழுது அமெரிக்கா என்ன முடிவில் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று உறுதி, ஈரான் நாங்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சும்மா விட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை வேணா உண்மையும் நம்ம நம்ப முடியும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.